Hi everyone, welcome back to my channel. This is a requested video. 12th standard syllabus வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. பட் நான் 12th standard syllabus வந்து ஏன் அதை எடுக்கல அப்படின்னா there are many videos available for 12th standard. 12th standardக்கு நிறைய வீடியோஸ் இருந்துச்சு. But when I went through those videos, little bit felt somewhat missing that. ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நான் ஒரு அரௌண்ட் ஒரு 10 வீடியோஸ் பார்த்துறேன். ஒரு ஃபஸ்ட்டு போம் மட்டும் எடுத்து பார்த்தேன். இந்த போம் எப்படி டீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மோஸ்ட்லி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுற வீடியோஸ் தான் இந்த 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அப்படி அவங்க ட்ரெயின் பண்ணும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்அப் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் மீனிங் மட்டும் கொடுக்கறதுனால ஒன்லி லைன் பை லைன் டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் நடந்திருக்கு. ஸோ ஒரு லிட்ரேச்சர் வந்து நம்ம டீச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது லைன் பை லைன் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டீப் தாட்ஸை வந்து நம்ம எடுத்து கொடுக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நான் பார்த்த வீடியோக்கள் அப்படி இருந்திருக்கலாம், அது இல்லாமலும் இருக்கிற வீடியோஸ் இருக்கலாம், பட் எனக்கு தெரியல. ஸோ அதில் கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்ததுனால நம்ம இதை கொஞ்சம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 12th ஸ்டாண்டர்டில் வந்து ஃபர்ஸ்ட் போம் எடுத்திருக்கேன். இட் ஷுட் பி ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் போம், நாட் போயம். போயம்னு சொல்லுவாங்க, போயம் கிடையாது, இட்ஸ் போம். இந்த காசல், இது நிறைய பேர் வந்து கேசல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து காசல். இட் ஷுட் பி லைக் காசல் அப்படின்னு தான் இது ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அபவுட் த ஆத்தர் பார்க்கும்போது எட்வின் மோய் 1887 to 1959 was renowned Scottish poet, novelist, translator and critic. He belongs to England. இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் poet. அண்ட் இவருடைய இயரை வச்சு நம்ம பார்க்கும்போது 1887லேருந்து 1959 வரைக்கும் இருக்காரு. ஸோ ப்ராபப்ளி விட்னஸ்ட் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார், 2 வேர்ல்டு வாரையுமே இவர் பார்த்துருப்பார். இந்த போயமுக்கும் அந்த வேர்ல்டு வாருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் நான் வந்து இதை இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவர் வந்து ஒரு நல்ல போயிட், டிரான்ஸ்லேட்டராக இருந்திருக்காரு, கிரிட்டிக்காக இருந்திருக்காரு. இந்த இடத்துல டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லும்போது டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறவங்க ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு இருக்கக்கூடிய அந்த ரிட்டன் டெக்ஸ்ட்டை, எழுதப்பட்ட விஷயத்தை யார் மாத்துறாங்களோ, யார் மாற்றி இன்னொரு மொழியில தராங்களோ அவங்க பேர் தான் வந்து டிரான்ஸ்லேட்டர். இதுவே ஒருத்தவங்க பேசிட்டே இருப்பாங்க, அவங்க பேசுனதை அப்படியே இன்னொரு லாங்குவேஜில் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து பாண்டிச்சேரியில் கூட விட்னஸ் பண்ணோம். ராகுல் காந்தி வந்து ஹிந்தியில் பேசினதை வந்து தமிழில் வந்து இன்டர்பிரட் பண்ணி கொடுத்தாரு. அதில் வந்து நம்ம நிறையா வந்து அதில் லாங்குவேஜில் கூட அவர் மாற்றி இன்டர்பிரட் கொடுத்துட்டாருன்னு கூட நம்ம பார்த்தோம். ஸோ ஒருத்தவங்க பேசுகிறத இன்னொரு இதில் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து இன்டர்பிரட் பண்ணுறதுன்னு பேர். அவங்களுக்கு பேர் வந்து இன்டர்பிரட்டர். டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க பேர் டிரான்ஸ்லேட்டர். டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது ரிட்டன் டெக்ஸ்ட்டை இன்னொரு மொழியில் ரிட்டன் ஃபார்மில் கொடுக்கறது பேர் தான் டிரான்ஸ்லேஷன். இன்னொன்று, இது வந்து ஒருத்தவங்க பேசுனதை ஸ்போக்கன் ஃபார்ம்ல கொடுத்ததை இன்னொரு மொழியில கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க பேர் வந்து இன்டர்பிரட்டர். ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷனுக்கும் டிரான்ஸ்லேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆக்சுவலா ஒரு 3 லைன் தான் வந்தோம், இதுக்கே இவ்வளோ டைம் எடுக்குது. மோஸ்ட்லி டீச்சிங் வந்து லிட்ரேச்சர், ஒரு லிட்ரரி பீஸை நம்ம டீச் பண்ணும்பொழுது இந்த 40 மினிட்ஸ்லாம் கண்டிப்பாக பத்தாது. ஒரு ஸ்டான்ஸாக்கே 40 மினிட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அது பேர் தான் ஒரு டீப் அனாலிசிஸ், ஒரு டீப் ஐடியாவை நம்ம கரெக்டாக கொடுக்கறதுக்கு அதான் பார்த்தோம். நான் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், கண்டிப்பாக இது வந்து டைம் எடுக்கும். என்னால் இந்த ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளெல்லாம் இந்த போயம் கவர் பண்ணி கொடுக்கவே முடியாது. இதனுடைய டீப் அனாலிசிஸ், ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கணுன்றவங்க வந்து ப்ளீஸ் டூ கண்டினியூ. இல்லை எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா ப்ளீஸ் கீப் இட். நெக்ஸ்ட், ஹி வாஸ் ரிமெம்பர்ட் ஃபார் ஹிஸ் விவிட் போய்டர். விவிட் அப்படிங்கிறது கிளியர், த கிளாரிட்டி, அந்த ஒரு டீட்டெயிலிங் வந்து இவரோட வந்து கம்பல்சம் வேர்ட்ஸ் இல்லாமல் வித் ஈஸி அண்ட் பிளெயின் வேர்ட்ஸ் ஹி மேக்ஸ் இட் கிளியர். இவர் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஹி பிகேன் ரைட்டிங் poetry at ரிலேட்டிவ்லி ஓல்ட் ஏஜ். இவர் வந்து ரொம்ப வயதானத்திற்கு அப்புறமா தான் அவருடைய ஓல்ட் ஏஜில் தான் இதை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஹி மஸ்ட் பி அ சோல்ஜர். இவர் வந்து ஒரு சோல்ஜராக இருந்திருக்காரு. இவருடைய பேக்ட்ராப்லாம் நான் இன்னும் செக் பண்ணவே இல்லை, அதுக்கெல்லாம் நான் போகவே இல்லை. நான் மோஸ்ட்லி அதை ஏன் கட் பண்ணுறேன்னா, நான் நிறைய எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்டுறேன்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ எடிட் பண்ணும்போது அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, எதை கட் பண்ணுறது எதை கொடுக்குறதுன்னு. ஸோ நான் அதை கட் பண்ணிட்டு என்ன டெக்ஸ்ட் புக்கில் இருக்கோ இதை மட்டுமே கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் டெக்ஸ்ட் புக்கை மட்டும்தான் ஐ டிபெண்ட் ஒன்லி த டெக்ஸ்ட் புக் டுடே. Over the course of several years worked out, an individual
philosophical style for which he gained recognition later in his life. அவருடைய வாழ்க்கையில் தனி மனிதனாகவும் அவருடைய வாழ்க்கை பயணப்பட்ட அந்த விதத்தை வச்சியும் அவருடைய கோர்ஸ் ஆஃப் லைஃப் வாட் ஹி மேட் இன் ஹிஸ் ஒர்க்ஸ் ஆஃப் லைஃப் என்னென்னலாம் அவர் சந்திச்சாரு அப்படிங்கிற அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஃபிலாசபிக்கலாகவும் கொடுக்குறாரு. இன்னொன்று இவருடைய போம்ஸ் வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்கு அப்படின்னா பெட்ராயல், ரிஜெக்ஷன், ஒரு ரொம்ப எப்படி சொல்றேன்னா ஒரு டிப்ரெஷன் இதில் இருக்கிற மாதிரியே தான் இவருடைய இருக்கும். மோஸ்ட்லி ஹாப்பினஸ் டச் பண்ணி வராமல் ஃபிலோசபிக்கலாக இருக்கு இவருடைய போம்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் first poems and chorus of the newly dead contain Moyes' initial attempts. Moyes' later collection include அவருடைய later collections எல்லாம் எப்படி இருக்குன்னா variations on a time theme, காலம் பற்றி இருக்கு, the narrow place, அந்த ஒரு குறுகிய இடம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து the limited place where he lived, the limited place of people where live அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு அவங்களுடைய சரௌண்டிங்ஸை வந்து சொல்கிற மாதிரி இருக்கு. த வயேஜ் அண்ட் அதர் போயம்ஸ், அவருடைய வயேஜ் எப்பொழுதுமே ஒரு பயணம் அப்படின்றத சொல்லும்போது அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஃபிலாசபிக்கல் டச் நிறைய கிடைக்கும், அதை பற்றி சொல்லியிருக்காரு. த லேப்ரின்த் அப்படிங்கிறது அப்படின்னா அந்த கன்ஃபியூஸ்டு பேத், மேஸ்ன்னு சொல்லுவோம்ல, வழி வந்து புரியவே புரியாது, திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி அதே இடத்துக்கே வருவோம், அதுதான் லேப்ரின்த் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஒன் ஃபுட் இன் ஈடனில் வந்து ஒரு அடி எடுத்து வைக்கிறது அப்படின்றதுல எழுதியிருக்காரு. இங்கே ஈடன் வந்து பிப்ளிக்கல் கார்டன், அது வந்து ஒரிஜினல் கிடையாதுன்னு நான் சொல்லலை, இது வந்து பிப்ளிக்கல் கார்டன், பைபிளில் வந்து வரக்கூடிய ஒரு கார்டன், அதை பற்றி அவர் எழுதியிருக்காரு. ஸோ இவருடைய போயம் டச் எல்லாமே ஃபிலாசபிக்கலாக இருக்கு. ஸோ வி ஹாவ் ஃபினிஷ்ட் அபவுட் த ஆத்தர். வி கோ டு த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா எடுத்துக்கிறோம். All through that summer at ease we lay இப்படின்ற இந்த இடத்துல வந்து அந்த சம்மர் காலம் முழுக்க, அந்த கோடை காலம் முழுக்க we lay, நாங்கள் வந்து படுத்திருந்தோம், ரிலாக்ஸ்டா இருந்தோம். அட் ஈஸ், ரிலாக்ஸ்டா நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா படுத்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல ஸ்லீப்ன்ற மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் லே அப்படின்றதா இது பண்ணியிருக்காங்க. ஸோ தே டுக் ரெஸ்ட் தேர். அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்சுவலாக அது வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டு, ஒரு காசலில் இருக்காங்க அப்படின்னா, அந்த கோட்டையை பாதுகாக்கிற பணியில் இருக்காங்கன்னா தே ஷுட் பி விஜிலண்ட். ஆனால் அவங்க வந்து ரிலாக்ஸ்டாக இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ். இந்த இடத்துல ஆல் த்ரூ தட் சம்மர் அட் ஈஸ் வி லே, இங்கே வி நாங்கள் அப்படிங்கிறத யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா the gods of the castle who were doing the job of guarding the castle. அந்த காசில் பாதுகாக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸை தான் டினோட் பண்ணுது அந்த சம்மர் முழுக்க. இங்கே சம்மர் அப்படிங்கும்போது இட் பிலாங்ஸ் டு இங்கிலாண்டை குறிக்கிறதுனால இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய சம்மர் சீசன் அப்படிங்கிறது எந்த காலகட்டம்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த 3 months வந்து சம்மர் சொல்கிறோம். ஸோ அந்த சம்மர் காலம் முழுக்க அவங்க வந்து அட் ஈஸ் அப்படிங்கிறது ரிலாக்ஸ்டு மேனர், ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாயான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா படுத்திருக்காங்க, வேறு எதை பற்றியுமே யோசிக்காம அந்த சோல்ஜர்ஸ். அண்ட் டெய்லி ஃப்ரம் த டரட் வால் வி வாட்ச் த மூவர்ஸ் இன் த ஹே. அந்த டரட் வால், இந்த டரட் வால் அப்படிங்கிறது, டரட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா a small tower which is located on the top of the castle. காசிலுக்கு மேலே ஒரு டவர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு எரெக்டட் பில்டிங் தான் வந்து டரட் அப்படிங்கிறது. அதில் இருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா தே கேன் டூ சர்வேலன்ஸ், எனிமீஸ் இருக்காங்களா, யாராவது தாக்க வராங்களா, அந்த அவ்வளோ ஒரு ஹைட்ல இருந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்றது தெரியும். அதுக்காக அமைக்கப்படுறதான் டரட். அந்த டரட்லேருந்து அவங்க பார்க்கும் பொழுது யாரை அவங்க வாட்ச் பண்ணுறாங்களா, வாட்ச் த மோயஸை வாட்ச் பண்ணுறாங்களாம். மோயஸ் அப்படிங்கிறவங்க வந்து த பர்சன்ஸ் ஹூ ட்ரிம் த கிராஸ், புல்லெல்லாம் வெட்டி எடுத்து அந்த லானெல்லாம், புல்வெளின்னு சொல்லுவாங்க, அந்த லானை வந்து சரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பேர் தான் மோயஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஹே அப்படிங்கிறது வந்து ட்ரைடு கிராஸ், நம்ம வந்து வைக்கோல் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த பயிர்லேருந்து அந்த கதிரெல்லாம் போனதுக்கு அப்புறமா அந்த கிராஸை வந்து காய வச்சு அதை வந்து நல்ல கட்டி வைப்பாங்க, அதுக்கு பேர் தான் ஹே. இந்த மோயஸ்ல என்ன பண்றாங்களா, அந்த புல்லெல்லாம் சரி செஞ்சு அதை கட்டி வைக்கிறாங்க. ஸோ இது மட்டும் தான் அவங்க வாட்ச் பண்றாங்க. The word mower is sounded like mower. Actually, I intended to say a mower,
but it was mispronounced. இதை வந்து மோவர் அப்படி சொல்லியிருக்கணும், மோயர் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ அதை வந்து இது மிஸ்கைடன்ஸாக எடுத்துக்காதீங்க. மோயர் கிடையாது, மோவர். and enemy half a mile away. அவர்களுடைய எனிமி வந்து half a mile அதற்கு அப்பால் இருக்காங்க. அரை மைல் அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்ற மீனிங்ல வரும். மைல் அப்படிங்கிறது வந்து கிலோமீட்டர் அப்படின்னு குறிச்சிருவாங்க. கிலோமீட்டர் வந்து 1 கிலோமீட்டர் வந்து 1 மைல் கிடையாது. இட்ஸ் சம்வாட் 1.6 சம்திங், அதுக்கப்புறம் போகிறதான் மைல். அப்போ இந்த இடத்துல மைல் அப்படிங்கிறது சம்வாட் லார்ஜ் டிஸ்டன்ஸ். இட் கவர்ஸ் ஒரு 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 அதிகமான தூரத்தை குறிக்கிறதுக்காக இந்த மைல் சொல்கிறாங்க. ஹாஃப் அ மைல் அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப அதிகமான தூரத்தில் தொலைவில் தான் இந்த எனிமீஸ் வந்து இருக்காங்க. இவங்க கண்ணுக்கு எட்டினது வந்து மோயர்ஸை மட்டும்தான் இவங்க பார்க்குறாங்க. எனிமீஸை பற்றி they don't care about the எனிமீஸை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. they see no threat to us at all. பார்க்கறதுக்கு அவங்களால நமக்கு எந்த த்ரெட்டுமே, த்ரெட் அப்படின்னா அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த த்ரெட் எதுவுமே எனிமீஸால இருக்கிற மாதிரி தெரியல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. in the second stanza, for what we thought had we to fear. நாங்க எதற்காக பயப்படணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். for what, எதற்காக நாங்க பயப்படணும். இந்த இடத்துல for what we thought had we to fear, நாங்க எதற்காக பயப்படணும் அப்படின்னு கேட்கும்போது இட்ஸ் a rhetorical question. rhetorical question அப்படிங்கிறது என்னன்னா, in order to strengthen the point we raise some questions. அதாவது நம்மளுடைய பாயிண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக சில கேள்விகள் கேட்போம். பட் நாட் டு கெட் த ஆன்சர் நமக்கு அங்கே தேவையே இல்லை. இப்போ வந்து ஒரு மேடை பேச்சாளர்கள்லாம் பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, செய்வீர்களா அப்படின்னு கேட்பாங்க. பதிலுக்கு வந்து நம்ம ஒரு ஆன்சர். ஸோ அந்த செய்வீர்களா வந்து அந்த ஆன்சருக்காக கிடையாது, நம்மளுடைய பாயிண்ட்டை நம்மளுடைய ஆடியன்ஸை வந்து நம்ம கிட்ட ரிட்டைன் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் பேர் தான் ரெட்டோரிக்கல் கொஸ்டின்ஸ்ன்னு பேர். இந்த இடத்துலையும் போய்ட்டு வந்து இந்த ரெட்டோரிக்கல் கொஸ்டின்ஸ் எதுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கேட்குறது வந்து எங்ககிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிற அந்த ஆன்சரை அவர் சொல்கிறதுக்காக தான் அந்த கொஸ்டினை அவர் ரைஸ் பண்றாரு. with the arms and provide a load on load. என்கிட்ட வந்து லோடு அதிகப்படியா மோர் தென் எனஃப், எங்ககிட்ட வந்து நிறைய சாப்பாடும், ஆர்ம்ஸ் எங்களுடைய படைபலம் வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேகண்ட் ஆர்ம்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா வேகண்ட் ஃபுட் எங்ககிட்ட இருக்கு, தேவைக்கு அதிகமாக எங்ககிட்ட எல்லாமே இருக்கு. ஸோ வாட் டு வி ஹேவ் டு ஃபியர், நாங்கள் வந்து எதற்காக பயப்படணும். அவர் டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ் டயர் ஆன் டயர், எங்களுடைய டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ், அந்த கேசல் வந்து ஒரு டவரிங் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும், அடுக்கடுக்காக தான் இருக்கும். எங்களுடைய அந்த பேட்டில்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து அந்த ஒரு போர்க்களம், அந்த போருக்கு தேவையான அந்த ஒரு ஃபோர்ட்டிஃபிகேஷன் அதை வந்து குறிக்கும். அந்த ஃபோர்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாப்பு அடுக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அடுக்கடுக்கான இந்த படைபலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, டியர் ஆன் டியர், ஒவ்வொரு அடுக்குக்கும் ஏன்னா ஃப்ளோரிங் இருக்கும் கேசலை பொறுத்தவரைக்கும். ஸோ ஒவ்வொரு அடுக்குக்கும் அவர்களுடைய பேட்டில்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்டா இருக்கு, வெல் எஸ்டீம்டா இருக்கு. அவங்களுடைய அந்த ஒரு படைபலம் அப்படிங்கிறது அடுக்கடுக்கா இருக்கு, அவங்களுடைய பாதுகாப்பு வளையம் அப்படிங்கிறது. அண்ட் ஃப்ரெண்ட்லி அலைஸ் ட்ராயிங் நியர், அது மட்டும் இல்லை, எங்களுடைய ஃப்ரெண்ட்லி அலைஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நியர்பை கண்ட்ரிஸ், எங்களுக்கு நெய்பர் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கண்ட்ரிஸ்லாம் வந்து அடுத்தடுத்து ரெடியாக இருக்காங்க, எங்களுக்கு எந்த உதவினாலும் உடனே செய்யறதுக்கு. ஸோ இந்த இடத்துல அலைஸ் அப்படிங்கிறது தமிழ் எப்படி சொல்லுவோம்னா இந்த நேச நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நார்த் கொரியா சவுத் கொரியா எடுத்துக்கணும். சவுத் கொரியோட அலை வந்து யூஎஸ், நார்த் கொரியோட அலை வந்து ரஷ்யா அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி அலைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் அலை சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்சிடென்டல் லேர்னிங்காக நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு போய் ஆஸ் அ டீச்சராக நம்ம சேர்க்கலாம். இதை வந்து லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுனால ஒன்லி டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு முடிக்காமல் இந்த லிட்ரேச்சருக்குள்ளேயே வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம வந்து டீச் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இஃப் வி ஆர் இன்ட்ரெஸ்டட், இஃப் வி ஆர் enthusiastic. நெக்ஸ்ட், ஆன் எவ்ரி லீஃபி சம்மர் ரோடு, அவங்களுடைய ஃப்ரெண்ட்லி அலைஸ் வந்து வந்துட்டு இருக்காங்களா எதன் மூலமாகனா எல்லா பக்கத்திலும் இருக்கக்கூடிய எவ்ரி லீஃபினா அந்த சம்மரினால இலைகள் உதிர்ந்து அந்த ரோடு முழுக்க வந்து இலைகள் படர்ந்து இருக்கக்கூடிய அந்த ரோடை தான் லீஃபி, இலை படர்ந்து இருக்கக்கூடிய அந்த சாலை வழியாக
அந்த சம்மர் முழுக்க அவர்களுக்கான அலைஸ் வந்து தேர் நெய்பர் கண்ட்ரிஸ், the countries which are ready to help them, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த கண்ட்ரிஸ் வந்து வந்துட்டு இருக்காங்களாம். ஸோ நாங்கள் எதற்காக பயப்படணும், what we had to fear, நாங்கள் எதற்காக பயப்படணும் அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸ் எடுத்தும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக நம்ம ரைம் ஸ்கீம் ஒரு ஸ்டான்ஸாவை டீச் பண்ணும்பொழுதே அதில் இருக்கக்கூடிய poetic devices அண்ட் த ரைம் ஸ்கீமை at once we have to teach. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவினுடைய ரைம் ஸ்கீம் பார்க்குறோம். லே, வால், ஹே, அவே, ஆல். ஸோ லே அப்படிங்கிற அந்த சவுண்டுக்கு வந்து ஏ கொடுக்குறோம், வால் அதுக்கு வந்து பி கொடுக்குறோம், ஹே அதுக்கு வந்து ஏ கொடுக்குறோம், அவே அதுக்கும் ஏ கொடுக்குறோம், ஆல்க்கு வந்து பி கொடுக்குறோம். ஸோ த ரைம் ஸ்கீம் இஸ் ஏபி ஏஏபி. இதுதான் ரைம் ஸ்கீம். அந்த ரைம் ஸ்கீமை கொடுத்துட்டு செகண்ட் ஸ்டான்ஸாக டீச் பண்ணும்பொழுது அந்த ரைம் ஸ்கீமை ஸ்டூடெண்ட்ஸையே ஐடென்டிஃபை பண்ண வைக்கலாம். செகண்ட் ஸ்டான்ஸாவினுடைய ரைம் ஸ்கீம்னு பார்க்கும்பொழுது த சேம். ஃபியருக்கு ஏ கொடுக்குறோம், லோடுக்கு வந்து பி கொடுக்குறோம், ஏ கொடுக்குறோம், நியருக்கு ஏ கொடுக்குறோம், ரோடுக்கு வந்து பி கொடுக்குறோம். ஸோ ஏபிஏஏபி செகண்ட் ஸ்டான்ஸ். அப்போ ரைம் ஸ்கீம் அதுதான். தேர்ட் ஸ்டான்ஸா, our gates were strong, our walls were thick. எங்களுடைய கேட்ஸ் அப்படிங்கும்போது அந்த வாயில் கதவுகளை சொல்றாங்க were strong, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. walls were thick, எங்களுடைய சுவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப திக்கா இருக்கு, அதாவது ஈஸியா உடைக்க முடியாத அளவுக்கான அந்த அளவுக்கு ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்ட் வெல் எக்யூப்டா இருக்கு, ஃபோர்ட்டிஃபைடா இருக்கு, நல்ல பாதுகாப்பு நிறைந்ததா இருக்கு. ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை, நோ மேன் குட் வின். அதாவது இன்னொன்று ஸ்லிப்பரியா இருக்கு, ஸ்மூத்தாவும் இருக்கு, யாரும் ஏறணும்னா கடகடன்னு ஏறிட முடியாது, ஸ்லிப்பரியா இருக்கு. ஸ்மூத் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வழுவழப்பா இருக்கு. அண்ட் ஹை ரொம்ப உயரமாகவும் இருக்கு, அதை ஏறி வரணும். மேன் குட் வின், ஒரு யாராலையுமே அங்கே வந்து ஏறி வந்துட முடியாது. ரொம்ப திக்கா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு, ஹையா இருக்கு, அது மேல யாராலையுமே ஏற முடியாது. ஒருத்தர் கூட நோ மேன் குட் வின் a foothold, அந்த செகண்ட் லைனை வந்து அது கூடவே சேர்த்து படிக்கணும். நம்ம தமிழ்ல சில செய்தியில படிக்கும்போது பக்கத்துல ஒரு வார்த்தை இது கூட சேர்த்து படிச்சாதான் அதனுடைய மீனிங் புரியும். அந்த மாதிரி நோ மேன் குட் வின் a foothold. இங்க foothold அப்படின்னா யாரும் ஒரு மனிதன் கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல foothold அப்படிங்கிறது வந்து ஒரு கிளைம் பண்றதுக்கு வந்து நம்ம ஏறணும்னா ஒரு கேப் இருக்கணும், காலை வந்து டு ரெஸ்ட் அவர் ஃபுட், அந்த ஃபுட்டை வச்சு அந்த இடத்துல நம்ம செக்யூரா பிளேஸ் ஆகிட்டு மேலே ஏறணும்னா தான் அந்த கேப் இருக்கும், ஓட்டையா இருக்கும், அதுல கால் வச்சுதான் ஏற முடியும். அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஃபுட்ஹோல்ட் கூட யாராலையுமே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்களுடைய கேஸ்ல வந்து வெல் கார்டட் கேஸ்லாம் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. நோ கிளவர் ட்ரிக் குட் டேக் அஸ் டெட் அ குவிக். இந்த இடத்துல எந்த ஒரு கிளவர் ட்ரிக்கும், இங்க கிளவர் ட்ரிக் அப்படிங்கிற வார்த்தை வந்து புத்திசாலித்தனமான யாருடைய அந்த ட்ரிக் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக், ஸ்கில்டு அப்ரோச். எதுவுமே எங்களுடைய கோட்டைய எங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது. குட் டேக் அஸ், எங்களை வந்து டெட் பிணமாகவோ, அக்விக் உயிருடனோ எங்களை யாராலையுமே பிடித்திட முடியாது. ஏன்னா காசுக்குள்ள வர முடிஞ்சாதானே எங்களை பிணமாகவோ உயிருடனோ அவங்களால பிடித்துட்டு போக முடியும். இந்த இடத்துல குவிக் அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு வந்து குவிக் அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஃபாஸ்ட் அப்படின்ற அந்த மீனிங் பார்த்துருப்போம். குவிக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. குவிக் அப்படிங்கிறது வந்து இன்டெலிஜென்ட் பர்சனாலிட்டியை வந்து நம்ம டினோட் பண்றோம்னு. ஹீ இஸ் அ குவிக் அப்படின்னா அவன் வந்து சீக்கிரமா அவசரப்படுறான் அப்படின்ற மீனிங் கிடையாது. ஹீ இஸ் அ குவிக் அப்படின்னா ஹீ இஸ் an intelligent boy அப்படின்ற மீனிங். he is a sharp guy அப்படின்னு சொல்றோம்ல, அவங்கள எல்லாம் குவிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். இட் இஸ் a quick answer அப்படின்னா அந்த இடத்துல சீக்கிரமா வந்த பதில் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இட்ஸ் இன்டெலிஜென்ட் ஆன்சர் அப்படின்ற அந்த மீனிங்ல குவிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் குவிக் ஃபாஸ்ட் அப்படி எடுத்துக்கிறோம், செகண்ட் குவிக்கு வந்து இன்டெலிஜென்ட் எடுத்துக்கிறோம். இன்னொரு குவிக் அப்படிங்கிறது வந்து அலைவ், தட் மீன்ஸ் லிவிங் கேட்டகரி, உயிருடன் அப்படின்ற அந்த மீனிங்க்கு குவிக். இன்னொரு குவிக் இருக்கு, அதாவது நம்மளுடைய ஃபிங்கர் நெயிலுக்கு கீழே ஒரு சின்ன சாஃப்ட் டிஷ்யூ, சாஃப்ட் ஸ்கின் இருக்கு பார்த்தீங்களா, கியூட்டிக்கல்னு கூட அதை சொல்லுவோம், கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அந்த நெகத்துக்கு இடுக்குல இருக்கிற அந்த சாஃப்டான அந்த ஒரு சதை பகுதியை, அதுக்கு பேரும் குவிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம குவிக்னு சொல்ற இந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ மீனிங் இருக்கு பாருங்க. 4 different meanings are there for the word quick. இந்த இடத்துல எங்களை உயிருடனோ, குவிக் அப்படிங்கும்போது உயிருடன், அல்லது டெட் பிணமாகவோ எங்களை யாராலையுமே எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. Only a bird could have got him.
பறவை மட்டும்தான் எங்களுடைய காசுக்குள்ள without a permission can enter, எங்களுடைய அனுமதி இல்லாம உள்ள வர முடியும். only a bird could have got in, பறவை மட்டும்தான் உள்ள வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. what could they offer us for bait? again a rhetorical question. இங்கேயும் வந்து ஒரு கேள்வி வந்து கேக்குறாங்க, ஒரு இன்ட்ரோகேஷன் இருக்கு. what could they offer us for bait? எங்களுக்கு வந்து bait, இந்த இடத்துல bait அப்படிங்கறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு இறை வச்சு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து பொறி வச்சு பிடிக்கிறதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்த இடத்துல bait அப்படிங்கிறது வந்து இரையாகிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஐ couldn't get the accurate Tamil word for the word bait. It doesn't flash at moment in my mind. எனக்கு வார்த்தை டக்குன்னு வரல, தெரிஞ்சதுன்னா காமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் அது எப்படி ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். பெயிட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி இறை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு இறையை வச்சு தூண்டில ஒரு பெயிட், ஒரு புழுவை வச்சு பிடிக்கிறாங்கல்ல, ஸோ அந்த புழு வந்து பெயிட். எங்களை வந்து சரி பண்றதுக்கு எங்களுக்கு பெயிட்டா அவங்க எதை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வாட் குட் தே ஆஃபர்ஸ் ஃபார் பெயிட்? இதுவும் வந்து ரெட்டாரிக்கல் கொஸ்டின். அவர் கேப்டன் வாஸ் பிரேவ் அண்ட் we were true. எங்களுடைய கேப்டன், எங்களுடைய தலைவன் வந்து மிகவும் பிரேவ், அவர் வந்து ரொம்ப courageous, அவர் துணிச்சலானவர், தைரியமானவர். அண்ட் we were true, நாங்கள் வந்து அவருக்கு உண்மையானவங்களா இருக்கோம். அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஒபே பண்றதுக்கு we are ready to obey him. என்ன அவர் சொன்னாலும் அதை நாங்க செய்யறதுக்கு சரியா இருக்கோம், அதை செய்வதற்கு ரெடியா இருக்கோம். there was a little private gate. அங்க எங்களுடைய அந்த காசுல ஒரு சின்ன ஒரு பிரைவேட் கேட் இருக்கு. அதாவது இது ஒன்லி ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு மட்டும் தெரியிற மாதிரியான ஒரு வழி ஒண்ணு இருக்கு, எல்லாருக்கும் தெரியாத அந்த வழி. அப்படி ஒரு பிரைவேட் கேட் இருக்கு. a little wicket gate, wicket gate அப்படி நம்ம சொல்லணும். ஸோ இந்த இடத்துல விக்கெட், அந்த டீல முடிகிற அந்த விக்கெட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா evil, ஒரு பேட், ஒரு தீய அப்படின்ற அந்த மீனிங் தான் விக்கெட். இந்த இடத்துல விக்கெட் கேட் அப்படிங்கிறது வந்து ஒரு கேட்டுக்குள்ள இன்னொரு கேட் இருக்கிற மாதிரி, ஒரு சப் கேட்னு சொல்லலாம், இட்ஸ் அ சப் வே அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு வழி, எப்பவுமே ஒரு பெரிய கதவுக்கு கீழே ஒரு குட்டி என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கும்ல, பெரிய கதவை யூஸ் பண்ணாத நேரத்துல இந்த குட்டி என்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அது பேரு தான் வந்து the small gate which is encoded in the big gate அப்படின்னு சொல்லலாம். பெரிய கதவுக்குள்ள வைக்கப்பட்டிருக்க அந்த சிறிய கதவுக்கு பேர் தான் வந்து விக்கெட் கேட். ஸோ a little wicket gate, இந்த இடத்துல விக்கெட் இந்த இட் அந்த டிஃபரன்ஸ் நம்ம சொல்லணும், ரெண்டுமே ஒரே மாதிரியானதுதான். ஸோ தீய அந்த சிறிய கதவு ஒண்ணு அவங்களுடைய காசுல இருக்கான். அந்த தீய கதவுன்னு சொல்றதுனால இந்த இடத்துல பொய்டிக் டிவைஸ் என்ன வருது அப்படின்னா மெட்டபார். ஒரு கேட்டுக்கு போய் ஒரு ஹியூமன் குவாலிட்டியை அட்ரிபியூட் பண்றாங்க. இந்த இடத்துல வந்து அந்த விக்கெட்னஸ் அப்படிங்கிறது not because of the gate, because of the keeper who guards the gate. அவருடைய தீய எண்ணத்தினாலதான் அந்த இடத்துல வந்து அந்த கேட் வந்து தீய கேட் அப்படிங்கிற பேர் வருது. ஸோ இன்னொருத்தருடைய ஆட்ரிபியூஷன் வந்து இன்னொருத்தருடைய குவாலிட்டி வந்து இதுக்கு வந்து ஆட்ரிபியூட் ஆகி வந்திருக்கிறதுனால இது மெட்டபார். விக்கெட் கேட் அப்படிங்கிறது வந்து மெட்டபார். இந்த இடத்துல WW ரெண்டுமே ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால இது வந்து அலிட்ரேஷன்ல கூட வரும். ஸோ பட் மெட்டபார் இஸ் the perfect poetic device இதுக்கு சொல்றதுக்கு. the wizard warder led them through. அந்த கேட்டை காட் பண்ணிட்டு இருந்த அந்த கேட் கீப்பரா இருந்த ஒரு wizard warder அப்படிங்கிறது வந்து the god who works in the castle. அந்த காசில் இருக்கக்கூடிய அந்த பர்சன், அந்த காடை வந்து வார்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோட்டையில் பணியில் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர், ஒரு பாதுகாவலர், அவர் தான் வார்டர். இந்த இடத்துல விசன்ட் அப்படிங்கிறது வந்து இட் கேன் பி டிஃபைன்ட் பை த ஓல்ட் ஏஜ் ஆஃப் த வார்டர், அவருடைய வயதின் அடிப்படையிலும் சொல்லப்பட்டிருக்கலாம். இன்னொன்னு விசன்ட்டுக்கு வந்து ட்ரைட் அப் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. இந்த ட்ரைட் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட என்ன இல்லாமல் இருந்திருக்கலாம். he must be dried because of the money, because of his poor condition அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர்கிட்ட வந்து மணி இல்லை, பணம் இல்லாததினால் வறட்சியில் இருக்கக்கூடிய வறண்டு போன ஒரு காடாவும் அவரை நம்ம எடுத்துக்கலாம், வயதின் அடிப்படையிலும் அவரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ போய்ட் வந்து இந்த இடத்துல அவர் வயதானவர்னு மீன் பண்ணியிருக்காரா, இல்லை அவர்கிட்ட பண வசதி இல்லாததுனால, பணம் இல்லாததுனால அந்த ஒரு புவர் கண்டிஷன், ஏழ்மை நிலையில இருந்தவர்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இவரை வந்து எப்படி ஈஸியா வாங்கிட்டாங்கன்னா,
that gatekeeper was bribed. அவருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதை ஈஸியாக அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அந்த காட். அதனால அவரை வந்து விசன்ட் வார்டர் அப்படிங்கிறத ஒரு ஓல்டேஜ் வார்டராகவும் நம்ம எடுத்துக்கலாம், இன்னொன்று ஒரு ஏழ்மையான வார்டராகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் சொல்றோம், ஒரு லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் லைன்ல நம்மளுடைய எல்லா ஒரு கிரிட்டிக்கல் அப்ரோச்ன்றது கண்டிப்பா இருக்கும். ஒரு நார்மல் டிரான்ஸ்லேஷன்ல அது கண்டிப்பா இருக்காது. இது ஒரு டீப் அனாலிசிஸ்ல மட்டும்தான் நம்ம இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷனை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ then our maze of tunneled stone. இங்க வந்து மேஸ் அப்படிங்கிறது அந்த கன்ஃபியூஸ்டு பேத், அந்த காசலுக்கு வரக்கூடிய அந்த பாதை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு வந்து ஒரு வெல் ஆர் வெல் ப்ரொஜெக்டட் பார்த்தா இல்ல கன்ஃபியூஸ்டு பார்த்தா இருக்கு. அதாவது பாதைகள் வந்து ஜிக்ஸாகா இருக்கிற மாதிரி, ஒரு நேரடியா ஈஸியா நுழையிற மாதிரி இல்லை. பாதை வந்து ஒரு திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு வர மாதிரியே இருக்கும். இந்த மேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கேமா கூட நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். சுத்தி சுத்தி வந்தாலும் திரும்ப அதே இடத்துக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நல்ல ட்ரிக், கிளவர் பர்சனாலிட்டி. த பர்சன் ஒன் ஹூ நோஸ் த ப்ராப்பர் வே ஆஃப் த மேஸ் ஒன்லி கேன் அட்டைன் த கோல், கேன் ஒன்லி என்டர் த கேசல் அப்படின்ற மீனிங் இந்த இடத்துல சொல்றாங்க. டனல்டு ஸ்டோன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல அவர்கள் வந்து சுரங்கத்தில் அமைத்திருக்கிறாங்க அந்த மேஸையும். அவர்கள் ஈஸியா வந்துட முடியாதான். இங்க சுரங்கமாக அமைக்கும் பொழுது ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. டனல்டு அப்படிங்கும் பொழுது அவர்கள் வடிவமைத்த அந்த டனல் வந்து எப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ராக்ஸை வந்து ஸ்கல்ப் பண்ணி அந்த அதை வந்து காவ் பண்ணி அதன் மூலமாக அமைக்கப்பட்டதா இருக்குதான் அந்த டனல்டு ஸ்டோனும். பாறைகளில் செதுக்கப்பட்டதா இருக்கு. ஒரு ரெடி பிரிக்ஸாகவோ ஒரு ரெடி ஸ்டோன்ஸாகவோ இல்லாம அந்த பாறைகளை வந்து ஒரு பாதையாக அவர்கள் இந்த மேஸை வந்து உருவாக்கிட்டாங்க, பாறைகளை குடைஞ்சி. ஸோ அவர் தே டாயில்டு வெரி மச். அதுக்காக தே ஒர்க்டு ஹார்ட் டு கிரியேட் த மேஸ். அவர்கள் பலவாறு போராடி அந்த அளவுக்கு அந்த காசுக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு சேஃப்டியை வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த காசுக்கு வந்து ஒரு மனிதர்களால அதிக உழைப்பு கொடுக்கப்பட்டோம், ஒரு ட்ரிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணியும் யாராலையும் அவ்வளோ ஈஸியா அந்த காசுக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு அவங்க அமைச்சிருக்காங்க. அந்த காசல் மேல அவங்களுக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ், இந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்றதான் இங்க சொல்லணும். ஏன்னா அவர்கள் வந்து வெளியில இருந்து தனக்கு எந்தவித ஆபத்தும் வராதுன்றதுனால ரொம்ப தைரியமா அந்த காசல் மேல அவங்க இருக்காங்க. காசலினுடைய அந்த சேஃப்டிலையும் அவங்க ரொம்ப தைரியமா இருக்காங்க. நெக்ஸ்ட், grew thin and treacherous as treacherous. treacherous அப்படிங்கிறது வந்து ஒரு பெட்ரோயல், ஒரு கிரீடி அப்படின்ற அந்த மீனிங்ல வந்து எடுத்துக்கலாம். பெட்ரோயல் அப்படிங்கும்போது துரோகம் செய்யக்கூடிய, இதை வந்து அண்டர் ஹேண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அண்டர் ஹேண்ட் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாம செய்யப்படக்கூடிய ஒரு டிசைட்ஃபுல் மேனர்ல இருக்கக்கூடிய அந்த வேலைகளை தான் எப்படி சொல்லுவாங்கன்னா ட்ரெச்சரஸ் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியா க்ரூ thin and treacherous as air. இந்த இடத்துல காற்று போல அந்த ஸ்டோன், அந்த பாதை வந்து மிக சுலபமாக கடக்கக்கூடியதாகவும் சுலபமாக நுழையக்கூடியதாகவும் காற்று போல அவர்களுக்கு அந்த துரோகம் வந்து உள்ள நுழைஞ்சிருச்சான். இப்ப இந்த இடத்துல ஏர் கூட அவர்கள் வந்து ட்ரெஷரஸை மீன் பண்றாங்களா இல்ல அந்த தின்னஸை மீன் பண்றாங்களான்றதையும் நம்ம இது பண்ணணும். காற்று போல இலகுவாக அவர்கள் நுழைந்தார்கள் அப்படின்னு சொல்லணும். ஆனா ட்ரெஷரஸ்க்கு பக்கத்துலயும் ஆஸ் ஏர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால காற்று போல துரோகம் நிறைந்த அப்படின்ற இந்த மீனிங் கொடுக்கறது வந்து ட்ரெஷரஸ் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. ஏர் அப்படிங்கிறது எப்படி எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறதோ அது போல அந்த துரோகம் என்பதும் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் பொயட் வந்து இப்படி ஒரு மெட்டபரிக்கல் எலிமெண்ட்ல அயனியா சொல்லியிருக்காங்க. இந்த தின் ட்ரெஷரஸ் ரெண்டையுமே அவர் எது கூட கம்பேர் பண்ணியிருக்காருன்னா ஏர் கூட கம்பேர் பண்ணியிருக்காரு. இங்க ஆஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை வந்து ஃபார் கம்பேரிசன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஆஸ் இல்லைன்னா லைக் அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கம்பேரிசன் நடந்திருந்ததா அதை நம்ம சிமிலின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் சென்டென்ஸ் இஸ் ஸ்ட்ரக்சர்டு வித் த பொயட்டிக் டிவைஸ் ஆஃப் சிமிலி. சிமிலியை வந்து இந்த சென்டென்ஸ்ல வந்து பொயட்டிக் டிவைஸா யூஸ் பண்ணியிருக்காங்க. The cause was lost without a groan. அடுத்தது the cause was lost. cause அப்படிங்கிறது என்ன? protecting the castle.
இந்த காசுல வந்து ப்ரொடெக்ட் பண்றதுதான் அவர்களுடைய அந்த ஒரு நோக்கமாக இருந்திருக்கு. அந்த நோக்கம் வந்து எப்படி போயிருக்கான், அந்த நோக்கம் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அந்த நோக்கத்தை அதை நாங்க இழந்துட்டோம். எதற்காக நாங்க இங்க இருந்தோமோ அதை நாங்க இழந்துட்டோம். அது தோற்கடிக்கப்பட்டு விட்டது. எப்படி தோற்கடிக்கப்பட்டிருக்குன்னா without a groan. இந்த இடத்துல groan அப்படிங்கிறது என்னன்னா மோர்னிங், murmuring with pain, வலியால் முனகக்கூடிய, வலியில் வரக்கூடிய அந்த ஒரு ஷ்ரீக்கிங் சவுண்டு, அது எதுவுமே இல்லாம எப்ப அப்படிப்பட்ட வலியால் துடிக்கக்கூடிய அந்த சத்தம் வரும்னா போர்னு ஒண்ணு நடந்தாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷூட் பண்ணிக்கிட்டோ ஒருத்தருக்கு ஒருத்தர் காயப்படுத்தினாலோ வரக்கூடிய அந்த ஒரு சத்தமே இல்லாம அவர்களுடைய காசுல வந்து அவர்கள் இழந்திருக்காங்க. அந்த கோட்டை வந்து பறிகொடுக்கப்பட்டு விட்டுருக்கு. அவங்க வந்து பறி கொடுத்துட்டாங்க. எப்படின்னா the famous citadel overthrown. அந்த citadel, இங்க citadel அப்படிங்கிறது இந்த காசு வந்து குறிக்குது. காசுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றோம், ஃபோர்ட் சொல்றோம், ஃபோர்டெஸ் சொல்றோம். இது எல்லாமே காசுல தான் குறிக்கும். அந்த கோட்டையை வந்து அவர்கள் வந்து overthrown அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து overthrown அப்படி வந்து 3 ஃபார்ம்ஸ்ல வந்து அந்த வேர்பினுடைய டென்ஸ் வந்து அந்த 3 ஃபார்ம்ல இருக்கக்கூடியது. overthrown அப்படிங்கிறது வந்து ரிமூவிங் ஃப்ரம் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த காசுல வந்து அவங்க கைப்பற்றிட்டாங்க. ஸோ யாருடைய காசுலோ அவர்கள் வந்து எதிரிகளிடம் அந்த காசுல வந்து அவர்கள் பறி கொடுத்துட்டாங்க. எதிரிகள் அதை ஆக்கிரமிச்சுட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய இவர்களுடைய பவர் வந்து பறிக்கப்பட்டு விட்டது. எதிரிகளிடம் அந்த காசு போயிட்டு அப்படின்ற அந்த மீனிங்ல. அண்ட் ஆல் இட் சீக்ரெட் கேலரிஸ் பேக். இந்த இடத்துல அதனுடைய சீக்ரெட் கேலரிஸ் அப்படிங்கிறது எப்பவுமே த இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி வைக்கக்கூடிய மியூசியம், ஆர்ட் கேலரிஸ்லாம் சொல்லுவாங்க. ஆர்ட் அவர்களுடைய ஹிஸ்டாரிக்கல் வயேஜ், அவர்களுடைய ஹிஸ்டாரிக்கல் ஜேர்னியை போர்ட்ரே பண்ற மாதிரியான இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கேலரி. அங்க வந்து நிறைய பணம், நகைகள் இது கூட இருக்கலாம். ஆனா இதை எல்லாம் விட அவர்கள் பெரிதாக கருதக்கூடியது அவர்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய, அவர்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்க அந்த கலை, அந்த ஆர்ட்டுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஆர்ட் கேலரி, அந்த ஒரு கேலரியில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க சில பொருட்களை அவர்கள் சூறையாடிட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம அதை சொன்னா இந்த குஹினூர் டைமண்ட் கூட நம்ம சொல்லுவோம், இந்தியாவுக்கு சொல்லும் பொழுது அது இங்கிலாந்துல இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய பிலாங்கிங்ஸ், தே ஆர் அவர் லிகசி. அதெல்லாம் வந்து நம்மளுடைய லிகசி. அதெல்லாம் வந்து வேற ஒரு கண்ட்ரிஸ் வந்து எடுத்துட்டு போகும்போது அது வந்து நம்ம கண்ட்ரியே நம்ம பறி கொடுத்ததற்கு தான் சமானமாக இருக்கும். ஸோ கேலரிஸ் பேர் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம காலியா ஆயிடுச்சு. அது எதுவுமே நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. வெறும் இடம் தான் இருக்கு, வெற்றிடமாக இருக்கிறது அந்த கேலரிஸ்லாம் அப்படின்ற மீனிங்ல சொல்றாங்க. How can this shameful tale be told? Again a rhetorical question. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இப்படி ஒரு ஷேம்ஃபுல் அப்படிங்கிறது ஒரு மெலிஷியஸ், ஒரு ஹாரிபிள் ஸ்டோரிய நாங்க வந்து இதை எப்படி சொல்ல முடியும், ஒரு அவமானம் நிறைந்த கதை, இந்த கதையை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. I will maintain until my death. இடத்துல ஐ வில் மெயின்டைன் அப்படின்னா நான் கடைசி வரைக்கும் இதை சொல்ல மாட்டேன், till my death. இதை வந்து ஐ வில் கன்சில் till my death அப்படின்னு சொல்றாரு. நான் இதை வந்து கண்டிப்பா இந்த கதையை மறைச்சிருவேன், யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. until my death, என்னோட இறப்பு வரைக்கும் இந்த விஷயத்த நான் யார்கிட்டையுமே சொல்லாம பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்றாரு. we could do nothing being sold. நாங்கள் விற்கப்பட்டு விட்டோம். being sold, நாங்கள் விற்கப்பட்ட இந்த நிலையில நாங்க என்ன பண்ண முடியும்? we could do nothing. எங்களால எதுவுமே செய்ய முடியல விற்கப்பட்ட இந்த நிலையில. அதாவது அந்த விக்கெட் கேட் வழியா எனிமீஸை வந்து அவர் என்ன பண்றாரு, ஒரு பிரைப் லஞ்சம் வாங்கி கொண்டு அந்த விக்கெட் கீப்பர் வந்து அந்த எதிரிகளுக்கு அந்த கதவுகளை திறந்து விட்டுட்டாரு. they have entered, already they have entered. அவர்கள் வந்து உள்ளே நுழைந்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம வந்து இனிமேல் போர் தொடுக்கலாம் முடியாது. ஸோ நாங்கள் வந்து we are defeated அப்படின்னு அவர் சொல்றாரு. only enemy was gold. ஆனா அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு எனிமியா இருந்தது யாருன்னா அந்த கோல்டு தான் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எனிமியா இருந்துச்சு. the gold which was given to the gatekeeper, அதுதான் இவர்களுடைய எதிரியா இருந்திருக்கு. அப்போ அந்த பெட்ரையல் தான் இவர்களுடைய எதிரியா இருந்திருக்கு. அங்க துரோகம் நடந்திருக்கு. அந்த துரோகம் நடந்த அந்த நிலையில அவர்கள் யார் கூட சண்டை போட முடியும்? துரோகத்து கூட யாராலையுமே நேருக்கு நேரம் நின்று என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு ஸ்டாரிங் ஃபைட் கொடுக்க முடியாது. துரோகம் என்பது நம்ம கண்களுக்கு புலப்படாத ஒண்ணு.
அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. and we had no arms to fight it with. அதாவது துரோகத்து கூட சண்டையிடுவது, எந்த ஒரு படையை வைத்து நாங்கள் சண்டை போடுவது, எந்த ஆயுதத்தை வைத்து துரோகத்திடம் சண்டை போடுவது, துரோகத்திடம் வென்றவர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த மீனிங்ல பாயிண்ட் வந்து இந்த போமை முடிக்கிறாரு. I think desirably I have given the detailed idea of the poem. Thank you. Let's meet in the next video.